ஒரு ஒரு கிரியேட்டிவிட்டிக்கு பின்னால ஒரு பர்ப்பஸ் இருக்கும்ல. நீங்க ஒரு மிஷன் ஸ்டேட்மெண்ட் சொன்னது மாரியே, ஒரு பர்ப்பஸ் இருக்கும். இதன் வழியாக நான் என்னத்த பண்ண போறேன்? ஐ மீன் நான் வந்து என்டர்டெயின் பண்ண போறேனா? இல்ல அவங்களுக்குள்ள ஒரு சின்ன ஆக்வர்ட்னெஸ்ஸ கிரியேட் பண்ண போறேனா? இல்ல ஒரு கில்ட்ட கிரியேட் பண்ணி ரியாலிட்டிக்குள்ள அவங்கள நான் ப்ராசஸ்க்குள்ள தள்ள போறேனா? இல்ல ஹீல் பண்ண போறேனா? இப்படி ஒவ்வொன்னும் இருக்கும். இப்போ உங்களுக்கு என்னென்ன திட்டமிடல் இருக்குன்னு எனக்கு தெரியல. புரியுது. ஆனா வெளியிலிருந்து ஒவ்வொருத்தருக்கும் இப்படியான பெயர்கள் வைக்கப்படுது. எஸ். பட் வாட் இஸ் யுவர் பர்ப்பஸ் ஆஃப் மேக்கிங் எ ஃபிலிம்? ஆர் வாட் இஸ் யுவர் பர்ப்பஸ் ஆஃப் உங்களுடைய கிரியேட்டிவ் ப்ராடக்ட் இருக்குல்ல, அதோட பர்ப்பஸ் என்ன? ஸோ எனக்கு தேர் இஸ் நோ ஒன் பர்ப்பஸ்ன்னு சொல்றதோட, ஒரு ஹோல்சம் ஆஃப் குட்னஸ்ன்னு சொல்லலாம். எப்படின்னா, ம். ஆ நான் சொன்ன மாரி நான் எப்பயுமே என்ன பார்த்தேன்னா, ஒரு ஆர்டிஸ்ட் வந்து ஷுட்ன்ட் டேக் சைட்ஸ்ன்னு சொல்றேன். ஒரு ஆர்டிஸ்ட் வந்து நிரந்தரமா ஒரு சைடுல இருக்கக்கூடாதுன்னு சொல்றேன். ஆர்டிஸ்ட்ங்கிறவங்க ஃபுல் ஓப்பன். அதாவது ஃபுல் ஓப்பன்ங்கிறது மனுஷனுக்கு கஷ்டம் சார். எப்படி வந்து ஒரு இன்ஜின் 100% எஃபிஷியன்சில இயங்க முடியாதோ, மனிதன் வந்து முழுசாவே ஒருத்தன் வந்து ஃபுல் ஓப்பனா இருக்க முடியாது. ம். ஹி வில் ஆல்வேஸ் ஹேவ் அ சைட். ஹி ம். வில் ஆல்வேஸ் ஹேவ் அ பிரிஃபரன்ஸ். பட் ஒரு ஆர்டிஸ்ட் வந்து மேக்ஸிமம் ஓப்பனா இருக்க ட்ரை பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, அவன் எல்லாத்தையுமே ஃப்ரெஷ்ஷா அப்ரோச் பண்ண முடியும். அவனோட அ முடிவுகள் வந்து அத ம். தீர்மானிக்காது. ஸோ அப்படி முழு ஓப்பனா ஒவ்வொரு சப்ஜெக்ட்டையும் எடுத்து அத அப்ரோச் பண்றோம்ல. அப்ரோச் பண்ணும்போது அந்த ஓப்பன்னஸ் மேபி ஆடியன்ஸுக்கும் வரலாம். மேபி அவனும் அந்த மாரி ரசிக்க ஆரம்பிக்கலாம். அப்புறம் ஒரு சின்ன நாங்க சின்ன நேர்த்தி, அ ஒரு சின்ன ஏஸ்தெட்டிக்ஸு, அ அப்புறம் நம்ம ரசித்த விஷயங்கள சொல்றது மூலியம் யான் பெற்ற இப்படி ஃபர்ஸ்ட்டு யான் பெற்ற இன்பம் பெருகை பெருகிய வையகம். வையம். அதுக்கு அதுக்குள்ளயே வச்சுக்கலாம் சார். யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம். இவ்வளோதான் என்னுடைய பர்ப்பஸ். ஆமா, நான் இவ்வளத்த ரசிச்சிருக்கேன். ஆமா. இவ்வளத்த நான் என்ஜாய் பண்ணியிருக்கேன். ஆ. இத என்ன நம்பி படம் பார்க்க வரவங்களுக்கு நான் குடுக்க முயற்சி எக்ஸாக்ட்லி. பண்றேன். நம்ம ரசிக்கிற விஷயம், என்ஜாய் பண்ற விஷயம்லாம் நம்மள மேம்படுத்திக்கிறதுக்கும் அது பயன்படுது. பயன்படுது. அப்ப அது அவங்களையும் மேம்படுத்தணும்னு நான் நம்பிக்கை. இல்ல உங்களுடைய பொலிட்டிக்கல் கான்ஷியஸ்னஸே நான் இங்க தான் கவனிக்கிறேன். அதாவது ஆ. இந்த இடத்துல கூட அத ஜஸ்ட் லைக் தட் விட்டுறல. அது என்ன மேம்படுத்திக்க பயன்பட்ட மாரி, அவங்கள மேம்படுத்திக்க பயன்படணும் ஆமா, அப்படின்னு சொல்றீங்க. எக்ஸாக்ட்லி.